அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விலாக். நம்மளே பூ வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹொசூர் மார்க்கெட்டில் 1/4 கிலோ பூவை வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்பாடா, என்னால் கட்டவே முடியல. நம்ம ஜெட்டு வேகத்துலலாம் கட்ட மாட்டோம், ஏதோ கட்டுவோம். ஸ்லோவாக கட்ட ஆரம்பித்தேன். கட்டுறேன் 1/4 கிலோ பூவே என்னால் கட்ட முடியல. 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் பூ இந்த மாதிரி கட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பூ கோக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னால் முடியல. 100 வாங்கியிருந்தா சீக்கிரம் கட்டியிருந்துருக்கலாம். இது 1/4 கிலோ வாங்கிட்டு சின்னது பெருசுமாக கலந்து இருந்துச்சு. அப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு கட்டி முடிக்கிறதுக்காட்டியும். அதுலேயும் கொஞ்சம் பூ உதிரியாக வச்சுட்டேன். ரெகுலராக கட்டியிருந்தா கஷ்டமாக இருந்திருக்காது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டும்போது இந்த மாதிரி தான் அவஸ்தைப்படணும். அன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே. அதனால் மார்னிங் டீ போட்டு குடித்ததோட கிச்சனுக்கு பை பை சொல்லிவிட்டு, வெட்டிங் டேனோடனே நம்மளை மீறி நம்மளோட பழைய மெமரிஸ்லாம் வரும். ஒரே ஜாலியாகிடுவோம். எப்போதுமே என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு நான் சாரீ தான் கட்டியிருப்பேன். ஏன்னா எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க, வெட்டிங் டே அன்னைக்காவது சாரீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு சாரீ எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு இந்த மாதிரி நெட்டு வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் என்னோடய மேரேஜுக்கு ஸ்டிச் பண்ணது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாடலையே நான் 1 இயராக யூடியூப் அந்த மாதிரி பேஜிலலாம் பார்த்துட்டே இருந்தேன். சரி, இந்த இயராவது தச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு எதுக்கு 1 இயர் அப்படின்றீங்களா? எல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சு தாங்க. ப்ரைஸ் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி அதிகமாக சொல்கிறாங்க. இந்த ஒர்க்குக்கு இந்த ப்ரைஸ் ஓகே தான் அப்படின்ட்டு தான் கொடுத்தேன். என் பையன் விநாயகர் வாங்கிட்டு வந்தாலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த விநாயகர் வாங்கிட்டு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு பூரணம் செய்யணும்னு ஆரம்பித்து அதை எங்கே சொதப்பினேன்னு எனக்கு தெரியல. வெல்லம் 1 கிலோ வெல்லத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். கொழுக்கட்டை மாவையும் எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சேன். எங்கேயோ ஒரு இடத்துல செய்கிறத தப்பாக பண்ணிட்டேன்னா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. எப்படியோ ஒரு வழியாக இந்த கொழுக்கட்டை செஞ்சுட்டு அப்புறம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு புடி கொழுக்கட்டையாக மாற்றிட்டேன். எப்போதுமே ஏதாவது ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நாளே கேட்டுப்பேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கேட்கல. அதனாலேயோ என்னமோ தெரியல, எங்கே சொதப்பினேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வழியாக கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை அதெல்லாம் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டாச்சு. எனக்கு தெரியல அப்படின்னாலுமே நான் எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு நல்லா பண்ணிவிடுவேன். எப்போதும் பூசண இலை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த இலையில தான் எங்கள் ஊர்லலாம் கொழுக்கட்டை செய்வாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நான் அதை செய்யலை. என்றைக்காவது டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இலை கொழுக்கட்டையும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வெட்டிங் டே அதுமா கோயிலுக்கு கூட போகலை. இந்த வேலையே சரியாக போச்சு. நம்ம வீட்டில் தான் விநாயகரே உட்காந்துருக்காரு. அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போய்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்கள் வெட்டிங் டேவோட விநாயகர் சதுர்த்தியும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.